நாம் நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 முறை சரியான நேரத்தை காட்டுவதைப் போல, காகம் உட்கார பணம்பழம் விழுவதைப் போல அல்லாமல் இலக்கிய நயமும் வாழ்வியல் தத்துவங்களும் நன்னெறிகளும் அடங்குகிற பாடல்களை பாடலாசிரியர்கள் வடித்து கொடுக்க, அவற்றை அதிக ஓசையுடன் ஒளிபரப்பாமல் மெதுவான ஓசையாக, மெல்லிசையாக, காதுகளுக்கு இதமாக, மயிலிறகால் நம் மனத்தை வருடுவதைப் போல ஒரு முறை கேட்டாலே இதயத்தில் பதிந்து நாள் முழுவதும் அதையே நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கின்ற வகையில் பாடல்கள் வருமேயானால் அவையும் இலக்கிய தன்மை பெற்றவையாகத்தான் இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். திரையிசையை பொறுத்தவரை நாம் அன்றாடம் பல்வேறு விதமான பாடல்களை எடுத்துக்காட்டாக காட்டிக் கொண்டிருக்கின்றோம். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே என்று நாம் அன்றாடம் சிலவற்றை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். திரு சிவகுருநாதன் அவர்கள் பட்டுக்கோட்டையினுடைய தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலை சொன்னார். அதிலே இலக்கிய நயமும் இருக்கிறது, வாழ்வியல் தத்துவமும் இருக்கிறது. அதிலே முக்கியமான ஒரு வரி, சில பொறுப்புள்ள மனிதர்கள் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையும் தூங்குதப்பா என்பதுதான். கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய பாடல்களில் இலக்கியத்தை கலந்து, இலக்கிய நயம் கலந்து எழுதி அவற்றை இனிய இசையோடு கலந்து கொடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு, தேனையும் மருந்தையும் கலந்து கொடுத்தால் அந்த குழந்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ அதை போல இசையின் வடிவத்தினால் இதயத்தில் பதிகிற மாதிரி அவற்றை உருவாக்கி தருவதற்கு பொறுப்பாக இருந்தார். அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்கிற பாடலை நாம் கேட்டிருக்கின்றோம். அத்திக்காய் என்றால் அது அத்திக்காய் அல்ல, அது அத்திக்காய். அந்த திசையில் போய் காய் வெண்ணிலாவே, இந்த திசையில் காய்க்காதே. அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே. ஏனென்றால் ஆலங்காய் சூடாக இருக்கும். அதை போல நீ இந்த திசையில் காய்ந்தால் என்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் அதிகமாகிறது. அதனால் இந்த திசையில் காயாமல் அந்த திசையில் போய் காய். நீயும் என்னை போல ஒரு பெண் அல்லவா, என்னுடைய மன உணர்வுகளை புரிந்து கொள் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த பாடலை இலக்கிய நயத்தோடு எழுதியிருப்பார். அதை போலவே பலவிதமான ஓசைகள் கொண்ட, சுவை கொண்ட பாடல்கள் தமிழ் திரை இசையிலே ஒலித்திருக்கின்றன. பார்த்தேன், ரசித்தேன், பக்கம் வர துடித்தேன், மலைத்தேன் இவள் என மலைத்தேன் என்கிற பாடலில் தேன் தேன் என்று முடிகிற அதை கவிஞர் வாலி அவர்கள் கண்ணதாசன் மறைந்த போது சுட்டிக்காட்டி, கண்ணதாசனை புகழ்கிற போது, காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் நீ என்று எழுதியிருப்பார். நாம் பாரதியாருடைய பாடல்களை கூட திரை இசையிலே பயன்படுத்தி இருக்கிறோம். நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, அதை போலவே மனத்தில் உறுதி வேண்டும் என்கிற பாடலை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டால், வெள்ளி பனிமலை மீதுலாவுவோம் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்று பாரதியாருடைய பல பாடல்கள் திரையிலே ஒலித்திருக்கின்றன. இவற்றை கேட்டு பாமரர்களும் அந்த பாடல்களை அறிந்து கொண்டு அவற்றை பாடுகிற அளவிற்கு உத்வேகம் பெற்றதுதான் திரை இசை எந்த அளவிற்கு மக்களை கொண்டு செல்லும், மக்களுக்கு இலக்கியத்தை சேர்க்கும் என்பதற்கான வெளிப்பாடு. பாரதியாருடைய பாடல்கள் மட்டுமல்ல, பாரதிதாசனுடைய பாடல்களும் நமக்கு தமிழ் உணர்வையும் நாட்டுப்பற்றையும் ஏற்படுத்தி இருக்கின்றன. சங்கே முழங்கு சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்கின்ற அந்த பாடல் நமக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிறது. அவர் புதியதோர் உலகம் செய்வோம் என்று எழுதினார். சித்திரச் சோலையில்
வாடுகிற தொழிலாளர்களுக்காக அவர் பாடலை எழுதினார். அவர் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் என்று எழுதியது முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. தமிழுக்கும் அமுதென்று பேர் என்கின்ற அந்த பாடல் நாம் கேட்கிற போதெல்லாம் நமக்கு தமிழ் மொழியின் மீது பற்றையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகிறது. இப்படி பாரதிதாசனுடைய அந்த பாடல்களும் திரையிலே ஒலித்தன. அந்தாதி என்பது முடிகிற சொல்லை வைத்துக்கொண்டு அடுத்த வரியை தொடங்குவது. வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் வீதியிலே நெஞ்சிரண்டி நினைவலைகள் என்கின்ற அந்த பாடலில் அந்தாதி முறை என்பது கடைபிடிக்கப்பட்டு அது கேட்கிற மக்களுக்கெல்லாம் அந்தாதி என்பது என்ன என்பதை புரிய வைத்தது. தமிழ் திரையிசையிலே புது கவிதைகளும் இசையோடு ஒலித்த திரைப்படங்களும் உண்டு. ஒரு பெண் மருமகள் மாமியார் கொடுமைப்படுத்துகிறாள், மாமியாரை கொசு கடிக்கிறது. அப்போது அவள் புது கவிதையில் ஒரு பாடலை பாடுகிறாள். ஏ கொசுவே, உனக்கு கோடி நமஸ்காரம், என் மாமியார் மேனி என்ன உனக்கு இறங்குகின்ற மீனம்பாக்கமா, ராத்திரி நேரம் வந்து இறங்கி இரத்தச்சோறு உண்கிறாயே, அது ஒன்றும் சாமியார் ரத்தம் அல்ல சுத்தமாய் இருப்பதற்கு, ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம் கொழுப்பு அதிகம் என்று அக்னி சாட்சி என்கிற அந்த படத்தில் அந்த பாடல் கையாளப்படும். பல நேரங்களில் நமக்கு உற்சாகத்தை அளிப்பதாக திரை இசை பாடல்கள் இருக்கின்றன. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கிற பாடல், அவர் கூறியதைப் போல உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருளினில் நீதி மறையட்டுமே போன்ற பாடல்கள் எல்லாம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிற பாடல்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் என்கிற பாடல் எங்களை எல்லாம் சிறிய வயதில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாடலாக திகழ்ந்தது. அதைப் போலவே நமக்கு அற்புதமான ஓமைகளை தந்த பாடல்களும் இருக்கின்றன. நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்கிற பாடல், நீ அணிந்திடும் ஆடையில் ஒரு நூலென நான் இருந்திட என்பது காதலை வெளிப்படுத்துகிறது. கூந்தலை பற்றி கூறுகிற போது இரவுகளின் இழையானதா என்பது ஒரு ஓமை. இவையெல்லாம் சொக்க வைக்கிற ஓமைகள். நாம் விரக்தி அடைந்த போதும் நம்மை உற்சாகப்படுத்துகிற பாடல்கள் உண்டு. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெற்றதில்லை, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு போன்ற பாடல்கள் எல்லாம் நாம் விரக்தியாக இருக்கிற போதும் நம்மை உற்சாகப்படுத்துகிற பாடல்கள். சோகமாக இருக்கிற போது கேட்கிற பாடல்களும் திரை இசையிலே உண்டு. பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகிறான் என்ற பாடல், மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா என்கிற பாடல். இப்படி தமிழ் திரையிசையிலே பல்வேறு விதமான திரைப்பாடல்கள் இலக்கிய நயத்துடன் ஓமை நயத்துடன் கேட்போரை உற்சாகப்படுத்தும் விதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. திரு சிவகுருநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இலக்கியத்திலிருந்தும் எண்ணற்ற பாடல்கள் எடுத்து கையாளப்பட்டிருக்கின்றன. அவர் சொன்னதைப் போல நாம் மங்கையுறுத்தி மலர் கொய்வாள் வான்முகத்தை பங்கயமென்றெண்ணி பாய்வண்டை செங்கையால் காத்தாள கைமலரை காந்தலென பாய்தலுமே வேர்த்தாளை காணென்றான் வேந்து என்பது நலவெண்பாவிலே வருகிற ஒரு பாடல். அதை பற்றி அவர் குறிப்பிட்டார். கம்பராமாயணத்திலே சொன்னார், ஒருமுறை கண்ணதாசன் சென்று கொண்டிருக்கும் போது கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று அந்த பாடலை கேட்ட பிறகுதான் அத்தான் என்னத்தான் என்கிற அந்த பாடல் உருவானது. அது மட்டுமல்ல, தமிழ் திரை இசையிலே சில பாடல்களை பற்றிய விவாதங்களும் நடந்திருக்கின்றன. உதாரணமாக கண் சிவக்குமா கண்ணம் சிவக்குமா நாணத்தால் என்கிற ஒரு விவாதம் ஏற்பட்டது. பச்சரிசி பல்லாட என்று சொன்னால் அவள் இளமை பருவத்தில் இருப்பவளா மூதாட்டியா என்கிற கேள்வி. இப்படி தமிழ் திரை இசையிலே
விவாதங்களும் நடக்கிற அளவிற்கு அந்த பாடல்களை உன்னதமாக கேட்டு மகிழ்ந்தவர்கள் உண்டு. திரை இசையில் நாம் இலக்கியத்தை கலக்கிற போது எளிய முறையில் அது மக்களுக்கு சென்று சேர்வதோடு மூலத்தையும் வாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதனால் அதிகமாக இலக்கிய நயம், இலக்கியத்திலிருந்து எடுத்தாள வேண்டும் என்பதில்லை, இலக்கிய நயம் கொண்ட பாடல்களை நாம் உருவாக்கினால் கூட அவை ஒரு காப்பியத்தன்மையை கொடுத்துவிடும். காப்பியங்களே திரைப்படங்களானதும் உண்டு. மேக்பத் என்கின்ற படம் ஒரு மேக்பத் என்கின்ற அந்த ஷேக்ஸ்பியரின் நாடகம் ஒரு திரைப்படமானது. அதை போலவே பிக்மேலியன் என்பது ஒரு திரைப்படமானது. தமிழில் கூட நாம் சிலப்பதிகாரம் பூம்புகார் ஆனதையும் குண்டலகேசி மந்திரிக்குமார் ஆனதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி ஒரு காப்பியத்தன்மையை நாம் கொடுக்கிற போது எளிய மக்களை அந்த காப்பியங்கள் சென்று அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவற்றையெல்லாம் சிவகுருநாதன் அவர்கள் பேசி முடித்த பிறகு நான் ஏன் பேச வேண்டும் என்றால், இந்த தொடர் ஓட்ட பந்தயத்திலே முதலில் ஓடுகிறவர் ஒரு குச்சியை எடுத்து கொண்டு வருவார், பின்னால் வருகிறவரும் அவரோடு ஓடுவார் அல்லவா? அதை போல அவரிடமிருந்து குச்சியை பெற்றுக்கொண்டு சிறிது தூரம் நான் ஓடினேன். இப்போது நாம் தலைப்புக்கு வருகிறோம். தலைப்புக்கு வருவதற்கு முன்னால் மதுரைக்கு வர வேண்டும். மதுரை என்பது வாசிப்பில் தொன்று தொட்டு திகழ்ந்த ஒரு ஊர். தமிழ் சங்கங்கள் எல்லாம் உருவான ஊர். நான் மதுரையில் 2001 வரை பணியாற்றியது இல்லை. நான் நாகப்பட்டினத்தில் சாராட்சியராக பணியாற்றினேன். பிறகு கடலூரில் கூடுதல் ஆட்சியராக பணியாற்றினேன். காஞ்சிபுரத்தில் ஆட்சியராக பணியாற்றினேன். கடலோர மாவட்டங்களிலேயே பணியாற்றியதால் ஆண்டுதோறும் வெள்ளத்தையும் புயலையும் சமாளித்த எனக்கு 2001ஆம் ஆண்டு புயல் வீசியதால் மதுரைக்கு வந்தேன். அப்படி வந்தபோது மதுரை எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்தது. அது ஒரு சின்ன சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வருகிறது. ஓஷோ சிறுவனாக இருக்கிற போது வீட்டிலே குறும்புகள் செய்வார். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண் குழந்தைகளுடைய மூளையும் பெண் குழந்தைகளுடைய மூளையும் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆண் குழந்தைகள் எப்போதும் காரையும் துப்பாக்கியையும் கத்தியையும் நேசிக்கும். அவைதான் பொம்மைகளாக அந்த குழந்தைகள் விரும்பும். ஆனால் பெண் குழந்தைகள் சொப்பு பாத்திரங்களை விரும்பும். ஒரு இடத்திலே உட்கார வைத்தால் பெண் குழந்தைகள் அங்கேயே உட்கார்ந்திருக்கும். ஆண் குழந்தைகளால் உட்கார்ந்திருக்க முடியாது. எங்கே குழந்தைகள் அதிகம் குறும்பு செய்கின்றனவோ அங்கே அவை அதிக புத்திசாலியாக இருக்கின்றன என்று பொருள். ஒரு கார் பொம்மையை கொடுத்தால் அப்படியே வைத்திருக்கிற குழந்தை வேண்டுமானால் ஒரு வர்த்தகர் ஆகலாம், விஞ்ஞானி ஆக முடியாது. அதை உடனே பிரித்து பார்க்கிற குழந்தை தான் விஞ்ஞானியாக ஆக முடியும். அதனால் அந்த குழந்தைகளின் குறும்புத்தனத்தை ரசிக்கின்ற மனப்பான்மை இங்கே வந்திருக்கிற பெற்றோர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது குழந்தைகள் சார்பான வேண்டுகோள். அதை போல ஓஷே குறும்பு செய்தவுடன் அவருடைய தந்தை கோபப்பட்டு ஒரு அறையிலே அவரை அடைத்து விட்டார். மதியமானது. மகன் மன்னிப்பு கேட்பான் என்று தந்தை எதிர்பார்த்தார். ஆனால் எந்த சத்தமும் இல்லை. கதவை தட்டுவான் என்று அம்மா எதிர்பார்த்தார். எந்த ஓசையும் இல்லை. மாலை ஆனது. அப்போதும் சத்தம் கேட்காததால் இவர்களே கதவை திறந்து பார்த்தார்கள். உள்ளே ஓஷோ அமர்ந்து கொண்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். வெளியே வா என்றார்கள். நீங்கள் தானே உள்ளே அடைப்பினீர்கள், இனி உள்ளே இருப்பதும் வெளியே இருப்பதும் என்னுடைய அதிகாரம், நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். இரவு ஆனது. மகனுக்கு ஏதாவது ஆய்விடப் போகிறது என்கிற பயம். தந்தை வந்தார். நீ வெளியே வந்துதான் ஆக வேண்டும் என்றார். நான் வர முடியாது என்றார். நான் வேண்டுமானால் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், வெளியே வா என்றார். நான் இங்கே மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறேன், எந்த தொந்தரவும் இல்லாமல், என் தியானத்தை ஏன் கலைக்கிறீர்கள் என்றார். கடைசியில் தந்தை தாய் எல்லோரும் மன்றாடி அவரை வெளியே வர சொன்னார்கள். அவர் சொன்னார், ஒரே ஒரு நிபந்தனை, நான் குறும்புகள் தொடர்ந்து செய்வேன், என்னை உள்ளே அடைக்கக்கூடாது, அடைத்தால் இப்படித்தான் செய்வேன் என்று. சில நேரங்களில் எவற்றை தண்டனையாக மற்றவர்கள் நினைக்கிறார்களோ அவையே நமக்கு சாபமாக ஆகிவிடும் என்பதற்கு மதுரை வாழ்க்கை எனக்கு ஒரு உதாரணமாக இருந்தது.
இங்கேதான் நான் அதிகம் நண்பர்களை பெற்றேன். ஏனென்றால் இங்குதான் அதிகம் ஓய்வு கிடைத்தது உறவாடுவதற்கு. இங்கேதான் நான் நிறைய படித்தேன். மாவட்ட ஆட்சியர் அளித்த பட்டியலை எல்லாம் இங்கேதான் படித்தேன். இங்கேதான் அவற்றை விட மனிதர்களை படித்தேன். இங்கேதான் நல்ல பணியில் இல்லாவிட்டாலும் நம்மை நன்றாக நடத்துகிற உள்ளங்கள் எப்போதும் உண்டு என்பதை உணர்ந்து கொண்டேன். இப்படி மதுரை வாழ்க்கையில் நான் பெற்றவை அதிகம். இப்போது இலக்கியத்தில் காதலுக்கு வருவோம். காதல் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்கிற சொல் தமிழில் அன்பு என்கிற பொருளில்தான் கையாளப்படுகிறது. அதனால்தான் இறைமை மீது கொண்ட அன்பை கூட நாம் காதல் என்றுதான் சொல்கிறோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவோர் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதர் நாமம் நமச்சிவாயவே என்ற பாடலை நாம் படித்திருக்கிறோம். அதை போலவே அந்த அன்பு என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கும் என்பதற்கு நாம் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவே இனி அமையும், குற்றால தமந்துரையும் கூத்தா உன் குறை கடற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று நாம் அந்த பாடலை படித்திருக்கிறோம். தன்னையே நாயகியாக நினைத்து கொண்டு இறைமையை ஆணாக நினைத்து கொண்டு பாடுகிற அந்த பாடல்களும் தமிழ் இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கின்றன. முன்னம் அவன் நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் வடிவம் கேட்டாள், பின்னம் அவன் ஆரூர் கேட்டாள், பேர்ந்தும் அவளுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார், அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்து தன் நாமம் கேட்டாள், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்பது தன்னை ஒரு நாயகியாக இறைவனை ஒரு நாயகனாக நினைத்து கொண்டு பாடுகிற பாடல். ஆனால் அதை போலவே நண்பர்களிடம் கொண்டிருப்பதையும் காதல் என்று சொல்வதுண்டு, பெற்றோரிடம் கொண்டிருப்பதையும் காதல் என்று சொல்வது. சிலருக்கு பணியின் மீது அதிகமான அன்பு இருக்கும், உங்கள் மாவட்ட ஆட்சியரை போல, அதையும் ஒரு காதல் என்று தான் சொல்வதுண்டு. இப்படி எல்லாவற்றையும் காதல் என்று சொன்னாலும் நாம் அவற்றை காதல் என்று நினைப்பதில்லை. நம்மை பொறுத்தவரை ஓர் ஆணின் பெயரை சொன்னால் பெண்ணுக்கும், ஒரு பெண்ணின் பெயரை சொன்னால் ஆணுக்கும் ஏற்படுகிற நரம்புகளை கிளுகிளுப்பூட்டும் உணர்வைத்தான் நாம் காதல் என்று குறிப்பிடுகின்றோம். முருகேச பாண்டியன் அவர்கள் உலக இலக்கியங்களில் உள்ள காதல் கதைகளையும் தமிழ் இலக்கியத்தில் உள்ள காதல் கதைகளையும் தொகுத்து 2 தொகுப்புகள் வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் ஓர் அற்புதமான கருத்தை குறிப்பிடுகிறார். காதல் என்கின்ற அந்த சிறிய சொல் தந்திரமானது. இந்த காதலை பற்றி புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகள் நிறைய ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கோ, ஒரு பெண் ஒரு ஆணுக்கோ விருப்பமானவர்களாக தெரிகிற போது அவர்கள் உடலிலே ஏகப்பட்ட வேதியியல் மாற்றங்கள் நடக்கின்றன, வேதியியல் பொருட்கள் சுரக்கின்றன என்று அவர் அறிவியலின் அடிப்படையில் கூறுகிறார். இதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதுகிற போது, காதலித்துப்பார், உன்னை சுற்றி ஓர் ஒளிவட்டம் தோன்றும், உலகம் அர்த்தப்படும், ராத்திரியின் நீளம் உனக்கு விளங்கும், நீ கவிஞனாவாய், உன் கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் விழுந்து கண்ணாடி உடையும், உன் கண்ணிரண்டும் ஒளி கொள்ளும், காதலித்துப்பார், தலையணை நினைப்பாய், 3 முறை பல் துலக்குவாய், காத்திருக்கும் போது நிமிஷங்கள் எல்லாம் வருஷங்களாகும், வந்துவிட்டால் வருஷங்கள் எல்லாம் நிமிஷங்கள் என்பாய். காகம் கூட உன்னை உற்று நோக்காது, ஆனால் உலகமே உன்னை கவனிப்பதாய் உணர்வாய், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையே உருவமில்லாத ஓர் உருண்டை உருளக் காண்பாய். இந்த வானம், இந்த அந்தி, இந்த பூமி, இந்த பூக்கள் எல்லாம் காதலை கௌரவிக்கும் ஏற்பாடு என்பாய். காதலித்துப்பார், காதலித்துப்பார், அப்போது நீ இதயங்கள் இடம் மாறி அடிக்கடி துடிக்க காண்பாய்.
அது மட்டுமல்ல, நீ நிசப்த அலைவரிசையில் உன் குரல் மட்டும் ஒளிபரப்பப்படுவதை பார்ப்பாய். உன் நரம்புகளே நாணேற்றி உனக்குள் அம்பு விடும். காதல் எனும் திரைச்சீலையை காமம் கிழிக்கும். ஹார்மோன்கள் நைல் நதியாக பெருக்கெடுக்கும். உதடுகள் சகாராவாகும், தாகம் சமுத்திரமாகும். கண்ணீர் துளிக்குள் அந்த சமுத்திரம் அடங்கும். காதலித்துப் பார், சின்ன சின்ன பரிசுகளுக்கே சிலிர்க்க முடியுமே, அதற்காக வேணும். புலன்களை வருத்தி புதுப்பிக்க முடியுமே, அதற்காக வேணும். ஆண் என்ற சொல்லுக்கும் பெண் என்ற சொல்லுக்கும் அகராதியில் இல்லாத அர்த்தம் விளங்குமே, அதற்காக வேணும். வாழ்ந்து கொண்டே சாகவும் முடியுமே, செத்துக்கொண்டு வாழவே முடியுமே, அதற்காக வேணும் காதலித்துப் பார் என்பது ஒரு கவிதை. காதல் என்பது என்ன, இனக்கவர்ச்சி என்பது என்ன, காமம் என்பது என்ன என்பதை இன்றைய இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன். இன்று அதை தவறாக புரிந்து கொண்டு இனக்கவர்ச்சியை காதல் என நினைத்து அது நிறைவேறாமல் போனால் நிம்மதியை இழந்து நின்று கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். இனக்கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு அது நடக்காமல் போனால் வாழ்க்கையே தொலைந்து போனதாக எண்ணிக்கொண்டிருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். இனக்கவர்ச்சி என்பது கணநேர மயக்கம். காதல் என்பது நம்முடைய உள்ளங்களோடு தொடர்புடையது. காமம் என்பது உடல்களோடு நின்று விடுவது. இனக்கவர்ச்சி என்பது ஓர் உணர்ச்சி, காதல் என்பது உணர்வு. இனக்கவர்ச்சி என்பது தடுமாற்றம், காதல் என்பது தெளிவு. இனக்கவர்ச்சி என்பது மயக்கம், காதல் என்பது புரிதல். இனக்கவர்ச்சி என்பது நீர்க்குமிழி, காதல் என்பது அருவி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காதல் முதல் முறை பார்க்கிற போதே மனத்தில் ஒரு சின்ன சிலிர்ப்பை ஏற்படுத்த வேண்டும். அது முதல் முறை ஏற்படுத்தாவிட்டால் ஒருபோதும் ஏற்படுத்தாது. அதை பற்றி ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிற போது காதல் காரணமில்லாத காரணமானது என்று குறிப்பிடுகிறார். சிம்பர்லின் என்கிற அந்த நாடகத்தில் சொல்லுகிறார். அவரே முதல் முறை பார்க்கிற போது ஏற்படாவிட்டால் அது காதல் அல்ல என்று கிறிஸ்டோபர் மார்லோ சொல்கிற அந்த வரிகளை மேற்கோள் காட்டுகிறார். ஷேக்ஸ்பியரே மேற்கோள் காட்டுகிற அளவிற்கு மகத்தான கவிஞராக திகழ்ந்தவர் கிறிஸ்டோபர் மார்லோ. முதல் முறை பார்க்கிற போதே மனத்திலே ஓர் ஈர்ப்பு ஏற்பட வேண்டும் என்பதுதான் காதலுடைய அறிகுறி. இதை பற்றி கூறுகிற போது ஒருவர் சொன்னார், எனக்கு அந்த பெண் மீது காதல். உடனே அடுத்தவர் சொன்னார், கேட்டார், முதல் முறை பார்த்த போதே காதலா? இல்லை, இரண்டாம் முறை பார்த்தபோதுதான் காதல். ஏன்? இரண்டாம் முறை பார்த்தபோதுதான் பணக்கார பெண் என்று தெரிந்தது என்று சொன்னார். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, டு கெட் எ புவர் ஃபாதர் இஸ் ஃபேட், டு கெட் எ புவர் ஃபாதர் இன் லா இஸ் ஃபூலிஷ்னஸ் என்று. அதை கடைபிடிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தமிழ் இலக்கியமான பட்டினப்பாலையில் காதல் எவ்வளவு தூய்மையானது என்பதை பற்றி குறிப்பிடுகிற போது, முட்டா சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங்கூந்தல் வயங்கிழை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த பட்டினத்தை, காவிரி பூம்பட்டினத்தை எனக்கு அளித்தாலும் என் காதலியை விட்டு நான் ஒருபோதும் வரமாட்டேன், அதற்கு நான் இதை ஒருபோதும் காவு கொடுக்க மாட்டேன் என்று குறிப்பிடுவதைப் போல இடம்பெற்றிருக்கிறது. இது எப்படி மலர வேண்டும்? சாதி, மதம், கோத்திரம், பணம், பெருமைகள், புகழ் போன்றவற்றை பார்த்து கொண்டு வருவது காதல் அல்ல. இது அனைத்தையும் பார்த்து கொண்டு வந்தால் அது ஒரு விதமான அனுசரிப்பு, ஆங்கிலத்தில் அகாமடேஷன். ஆனால் தமிழை பொறுத்தவரை, தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை இவற்றையெல்லாம் தாண்டி ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தமிழ் இலக்கியம் குறிப்பிடுகிறது. யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எவ்வழி கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும்,
செம்புல புயல் நீர் போல அன்புளை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பது ஒரு சங்கப்பாடல். நீ யாரோ யார் யாரோ தெரியாது, உன் தந்தைக்கும் என் தந்தைக்கும் தெரியாது, உன் தாயும் என் தாயும் யாரென்றே தெரியாது, முகவரி தெரியாது. முகவரி தெரியாமல் வருவதுதான் காதல். முகம் தெரிய வேண்டும், முகவரி தெரியக்கூடாது. இப்போது முகவரி தெரிகிறது, முகம் தெரிவதில்லை. இப்படி இருந்தோமே நாம் எப்படி கலந்தோம்? செம்மண்ணிலே தண்ணீர் பெய்தால் அந்த செம்மண்ணையும் தண்ணீரையும் பிரித்து எடுக்க முடியாத அளவுக்கு இரண்டும் ஒரே நிறத்தை அடைந்து விடுவதைப் போல இந்த அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. ஏனென்றால் நமக்குள் இருக்கிற அன்பு பரிசுத்தமான அன்பு என்பதை அந்த பாடல் குறிப்பிடுகிறது. இதை வைத்து கவிஞர் மீரா ஒரு கவிதை எழுதியிருப்பார், இன்று எப்படி இருக்கிறது என்று. எனக்கும் உனக்கும் ஒரே ஊர், வாசுதேவ நல்லூர், நீயும் நானும் ஒரே மதம், திருநெல்வேலி சைவ பிள்ளைமார், உன் தந்தையும் என் தந்தையும் உறவினர் மைத்துனன்மார்கள், எனவே அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று எழுதியிருப்பார். இது இன்றைய நடைமுறையில் எவற்றையெல்லாம் பார்த்து அந்த காதல் வருகிறது என்பதை குறிப்பிடுவதைப் போல எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே முக்கியமான ஒன்று என்னவென்றால், நாம் அந்த காதலின் பெயரை கேட்டால் காதலனுக்கு ஒரு கிளர்ச்சியும், காதலியின் பெயரை கேட்டால் காதலனுக்கு ஒரு கிளர்ச்சியும் ஏற்படுவதை பார்க்கிறோம். அந்த பெயரே அவர்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சிலிர்ப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால்தான் ஒருவர் எழுதினார், உன் பெயரை மீண்டும் மீண்டும் உச்சரித்த போதுதான் இனிப்புக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது என்பதையே அறிந்து கொண்டேன் என்று. இவர்கள் எப்படி பார்த்து கொள்வார்கள்? இதை பற்றி உடல் மொழி இலக்கியம் என்ன சொல்கிறது, உடல் மொழி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் இன்னொருவரை பார்க்கிற போது 3 நொடிகளுக்கு மேல் தொடர்ந்து பார்த்தால் அவர்களை சந்தித்து பேச வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறது என்று பொருள். தொடர்ந்து 3 நொடிகளுக்கு மேல் ஒருவரையே பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு ஆர்வம் என்று பொருள். அந்த 3 நொடிகள் பார்க்காமல் இருக்கிறதற்காக 2 நொடிகள் பார்த்துவிட்டு எங்கேயோ பார்ப்பது போல பார்த்து மறுபடியும் அவர்களை பார்ப்பார்கள். நாம் பார்க்காத போது பார்ப்பது, அப்படி ஆர்வமாக இருவரும் சந்தித்துக் கொள்கிற போது கண்களில் இருக்கின்ற அந்த கருவிழி விரிய வேண்டும். பியூப்பிள் என்பது டைலேஷன் ஆஃப் த பியூப்பிள் என்று சொல்வார்கள். நீங்கள் கண் மருத்துவர்களிடம் போனால் அவர்கள் செய்கிற அந்த டைலேஷன் இல்லை, இது காதல் செய்கிற டைலேஷன். அவர்கள் கண்களின் அந்த கருவிழி விரியும். இதனால் ஒரு காலத்தில் பொது மகளிர் பெலோடானா என்கிற ஒரு திரவத்தை தன்னுடைய கண்களிலே ஏற்றிக்கொண்டு வீதிகளில் நிற்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விளம்பரங்களில் ஒரு பொருளை பார்த்தால் அந்த பெண்ணுடைய அந்த கருவிழி விரிவதை போல காட்டுவதற்கு மருந்தை போட்டு அடுத்த காட்சி எடுக்கிறார்கள். நாம் அது தானாக விரிகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதை திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளில் யான் நோக்குங்கால் நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் என்று குறிப்பிடுகிறார். இதை திரை செயலே கண்ணதாசன் கையாண்டிருக்கிறார். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே. இன்னொரு பாடலிலும் வந்திருக்கிறது, நான் பெண் பார்த்தேன் அவள் மண் பார்த்தாள் என்று ஒரு பாடல். இவையெல்லாம் அந்த இலக்கியம் என்பது எப்படி மனித உணர்வுகளை படம் பிடித்து காட்டுகிறது என்பதற்கு. ஏனென்றால் கண் என்பது இந்த காதலில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதனால்தான் கண்களவு கொள்ளும் சிறு நோக்கம் காமத்தில் செம்பாகம் அன்று பெரிது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அந்த கண்களை பற்றி எழுதுகிறவர் ஒருவர் எழுதுகிறார், அன்று நடந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கண்களோடு வந்திருந்தார்கள், எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள், நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய். அன்று வந்திருந்த கவிதை போட்டிக்கு எல்லோரும் கவிதையோடு வந்திருந்தார்கள், நீ மட்டும் கண்களோடு வந்திருந்தாய் என்று குறிப்பிடுகிறார். அதிலும் எப்படி பார்ப்பார்கள் என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். பார்க்காததை போல சற்று கண்களை சுருக்கி கொண்டு பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார். பெண்கள் பார்ப்பார்கள் என்று சொல்லுகிறார்.
காரணம் ஆண்களுடைய கண்களுக்கும் பெண்களுடைய கண்களுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆண்கள் வேட்டையாடுபவர்கள், தொலைவிலே இருக்கிற ஒரு விலங்கை வேட்டையாடுவதால் அவர்களுக்கு இருப்பது ஒரு தொலைநோக்கி பார்வை, பைனாகுலர் விஷன். ஆனால் ஒரு பெண்ணுக்கு இருப்பது பக்கவாட்டு பார்வை, பெரிஃபெரல் விஷன். அதனால் பின்னால் வருகிறவர்களை கூட ஒரு பெண்ணால் அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் மான்களுக்கு இருப்பது பெரிஃபெரல் விஷன், புலிகளுக்கு இருப்பது பைனாகுலர் விஷன். அதனால் தான் மான்களின் விழிகளோடு பெண்களை அவர்கள் ஒப்பிட்டார்கள், பெரிஃபெரல் விஷன் இருப்பதால். அதனால் அவர்கள் சற்று சுருக்கி கொண்டு பார்ப்பார்கள் என்பதையும் திருவள்ளுவர் சொல்கிறார். குறிக்கொண்டு நோக்கின் அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும் என்று குறிப்பிடுகிறார். இப்படி கண்களை பற்றி கூறுகிற போது எனக்கு ஒரு புது கவிதையும் நினைவுக்கு வருகிறது. மீரா எழுதியது கனவுகள் கூட்டல் கற்பனைகள் காகிதங்கள் என்கின்ற அந்த ஒரு கவிதை புத்தகத்திலே எழுதியிருப்பார். உன்னை முதல் முறை பார்க்கிற போது என் இதயத்தில் ஒரு முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார் என்பதுதான் அந்த 1980களில் வந்த மீராவினுடைய புகழ்பெற்ற கவிதை.